தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இன்றைய தமிழ் டெக் பிரைம் நியூஸ் எபிசோட்ல நம்ம பலவிதமான செய்திகளை பார்க்க போறோம். பட் அதற்கு முன்பாக கடந்த வாரம் ஒரு லேப்டாப், ஒரு கேஜெட் பேக் நம்ம கிவ் அவேல கொடுக்க போறதா சொல்லியிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் எக்கச்சக்கமான இடங்கள்ல ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் நம்மளுடைய கமெண்ட் பிக்கர்ல ரேண்டமா ஒரு ஆளை செலக்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஆள் நம்மளுடைய கமெண்ட்ஸ்ல எந்த அளவுக்கு அதிகமான ஒரு ரிப்ளைஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு, மற்ற வீடியோஸ்ல எல்லாமே எந்த அளவுக்கு அதிகமாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய வீடியோஸ்ல, அதே போல எந்த இடத்துல ஷேர் பண்ணியிருக்காங்களான்றதை கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு வின்னரை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க தான் அந்த வின்னர். இவங்களுக்கு இந்த பர்டிகுலர் பேக்கை நான் இப்போ கிஃப்டா கொடுக்க போறேன். பட் இது மட்டும் கிடையாது, மற்றவங்களுக்கு நான் இன்னும் வரக்கூடிய வாரங்களில் பல விதமான ப்ராடக்ட்ஸ் கொடுக்க போறேன். ஸ்பெஷலி ஸ்மார்ட் போனுடைய கிவ்அவேவும் நம்மளுடைய தமிழ் டெக் சேனல்ல காத்துட்டு இருக்கு. ஸோ மற்றவங்க யாருமே எந்த விதத்திலையும் ஹர்ட் ஆக வேண்டாம். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் கிஃப்ட்ஸ் உங்களுக்கு வரக்கூடிய வாரங்களில் எல்லா வீடியோஸ்லையும் வந்துட்டே இருக்கும். Xiaomi தரப்புல இருந்து Mi A2 மற்றும் Mi A2 Lite அப்படின்ற இந்த இரண்டு ஸ்மார்ட் போனுமே இப்ப ஸ்பெயின்ல லான்ச் ஆக போறதா சொல்லிருக்காங்க. ஜூலை 24ஆம் தேதி இந்தியால இதோட அபிஷியல் லான்ச் எப்ப அப்படின்றது வரப்பு கிடையாது. பட் A2 உடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படிங்க பாத்தீங்கன்னா Snapdragon 660 ப்ராசஸர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லிருக்காங்க. அதே போல அதோட லைட் எடிஷனுக்கு Snapdragon 625 எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ப்ராசஸர், அந்த ப்ராசஸரோட வருமா அப்படின்ற எதிர்பார்ப்புகள் தான் இருக்கு. ஒருவேளை இதோட பிரைசிங் மற்றும் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கேமராவோட சேர்த்து நல்லா இருந்ததுன்னா கூகுள் Android 1ஓட சூப்பரான ஒரு குவாலிட்டியா இருக்கும். இந்தியால எப்ப லான்ச் ஆகுது அப்படின்றது அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். இதை பத்தின ஒரு பிரத்யேகமான வீடியோவும் உங்களுக்கு நம்மளுடைய தமிழ் டெக் சேனல்ல வந்துட்டே இருக்கும். சோ நீங்க அதற்காக வெயிட் பண்ணலாம். செல்போன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ற டீனேஜர்ஸ்க்கு எல்லாமே அவங்களுடைய மெமரி பவர் கம்மியாகும் அப்படின்றது போல இப்போ ஒரு ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்கிறதா சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் சென்டர் சொல்லியிருக்காங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, எமிட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கிற காலங்களில் மொபைல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணும்பொழுது டீனேஜர்ஸ்க்கு அவங்களுடைய க்ரோத் இருக்கிற அந்த சமயத்தில் இது மிகப்பெரிய ஒரு அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதிகமாக மொபைல் ஃபோன்ஸில் கால்ஸ் எல்லாம் பேசுறதா இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அதில் பேசி பழகுங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பெஸ்டான ஆப்ஷனாக இருக்கும். சிங்கப்பூர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பலவிதமான ஆன்லைன் ரெக்கார்ட், டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஹேக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது போல தகவல் வந்திருக்கு. இதுக்கான சைபர் அட்டாக் டீமே அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1.5 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் நாங்கள் எடுத்திருக்கோம்ன்றது போல சொல்லியிருக்காங்க. இதுல சிங்கப்பூருடைய பிரைம் மினிஸ்டரோட ரெக்கார்டும் அடங்கியது இருக்கு அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான நியூஸ். இது போல ஒரு ஸ்ட்ராங்கான கண்ட்ரிலேயே இது போல ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்குன்னா இந்தியாவில் இதோடைய பரிస్థితి எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டிப்பா செக் பண்ணி பார்த்து ஆகணும். ஸோ இங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் சைபர் அட்டாக்ஸ் எல்லாமே நடக்காத வாரம் எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். அதுவும் குறிப்பாக கவர்மெண்ட் செக்டர்ல ஜியோ போனுக்கு இப்ப எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எல்லாமே அங்கமா ஆஃபர்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த போனுக்கு இப்ப ஒரு புது பிளானிங் லான்ச் பண்ணிருக்காங்க. வெறும் 98 ரூபாய்க்கு உங்களுக்கு தினம் 500 MB அப்படின்ற டேட்டாஸ் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. 28 நாட்கள் வேலிடிட்டி. இதுல உங்களுக்கு 300 SMS ஃப்ரீ தர போறதா சொல்லியிருக்காங்க. பிளஸ் எல்லாருக்குமே நார்மலா கால்ஸ் எப்படி ஃப்ரீயோ அதே போல கால்ஸும் நம்ம ஃப்ரீயா பேசிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்க ஜியோ போன் யூசரா இருந்தீங்கன்னா இந்த பிளான்ஸ் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுதுன்றதை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். Asus Zenfone Max Pro M1 இந்த புது ஸ்மார்ட் போன் கிடையாது, பழைய ஸ்மார்ட் போன் தான். இதோட 6GB வெர்ஷன் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து இப்பதான் லான்ச் பண்ண போறாங்க. இந்த 26ஆம் தேதி இதோட 6GB RAM வெர்ஷன் லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இதை பத்தின பிரத்யேகமான அன்பாக்சிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்பவே கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச நானும் உங்களுக்கு அன்பாக்சிங் கொடுக்குறேன். இதுல ஒரு சில மாற்றங்களோட சேர்ந்து இந்த ஸ்மார்ட் போன் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கேமரால இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கான விஷயம் வேணும் அப்படின்னா நான் அப்டேட் பண்றேன். கூகுள் டெஸ்ட் இந்தியாவில் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அதோட எண்ணிக்கை அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா ஓவரால் யூசர் ரேட்டிங் 50 மில்லியன் அப்படின்ற கணக்கை தொட்டிருக்கிறதா கூகுள் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இப்போ 24ஆம் தேதி ஆனர் தரப்புல இருந்து ஒரு புது ஸ்மார்ட் போன் லான்ச் ஆக போகுது. ஆனர் 9N அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன். இது ஏற்கனவே லான்ச் ஆன பல விதமான ஸ்மார்ட் போன்ஸ்க்கு காம்படிஷன், அவங்க செக்டர்லேயே நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு. அதையே திரும்ப கொண்டு வருவாங்களா இல்லை ஒரு புது ஸ்மார்ட் போன்ல எந்த அளவுக்கு ஒரு புது விஷயத்தை ட்ரை பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. மோஸ்ட்லி ஆனர் தரப்புல இருந்து அந்த அப்டேட்ஸ் எதுவுமே அவங்க கொடுக்கறதே கிடையாது. பட் இந்த வாட்டியாச்சும் அவங்க எல்லாமே பர்ஃபெக்டா கொடுப்பாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். எத்தனை பேர் ஆனர் லவர்ஸ் இருக்கீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்மளால முடிஞ்ச நம்மளும் இதை கவர் பண்ண ட்ரை பண்றேன். நோக்கியா தரப்புல இருந்து மற்றும் ஒரு மொக்கையான ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் 2990 mAh கொண்ட பேட்டரியோட ஒரு MT ப்ராசஸர், அதாவது MediaTek ப்ராசஸரோட 10,500 ரூபாய்க்கு ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. நோக்கியா 3.1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன். இந்தியாவில் நாங்க எல்லாமே X6க்கும் X5க்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு சமயத்துல இவங்க 3.1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் போனை கொடுத்தா யார் வாங்குவீங்க? இது நான் சொன்னது கரெக்டா இல்லைன்றது நீங்களே கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. X5க்காக நீங்க வெயிட் பண்ற ஆளா இருந்தீங்கனாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு நோட்டிஃபை பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றவங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு புது ஃபீச்சர் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய நண்பர்கள் யார் ஆன்லைன்ல இருக்காங்கன்ற ஸ்டேட்டஸையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். அதை ஆஃபும் பண்ணி வச்சுக்கலாம். பட் அந்த ஆப்ஷன் இப்போ வரப்போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாருக்குமே ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இன்ஸ்டாகிராம்ல இருந்தீங்கன்னா நம்மள மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ் டெக் அஃபிஷியல் நம்மளுடைய அஃபிஷியலான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். நிறைய விஷயங்களை நம்ம ஸ்டோரிஸ்லயும் ஷேர் பண்ணிட்டே இருக்கோம். OnePlus நிறுவனத்துடைய இரண்டாவது மிகப்பெரிய R&D சென்டர் இந்தியாவில் நிறுவ போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்தியாவில் எந்த இடத்துல அப்படின்றது இன்னும் அந்த அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. வந்த உடனே நான் உங்களுக்கு ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுறேன்.
ப்ராஜெக்ட் ஃபியூஷியா இந்த ஓஎஸ் பத்தின அப்டேட்ஸ் எல்லாருக்குமே ஏற்கனவே நான் வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உடைய ஒரு தம்பி போல வந்து தயாரிச்சிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. முற்றிலும் வந்து ஸ்கிராட்ச்லேருந்து, அதாவது முற்றிலும் வந்து ஒரு பேசிக்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே பில்ட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு வாய்ஸ் நேவிகேஷன்லேருந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டாக இருக்கும். ப்ளஸ் இது வரைக்கும் ஆண்ட்ராய்டு ஓஎஸை வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியாதோ அந்த அளவுக்கு இது வந்து எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுற அளவுக்கு இதை தயாரிச்சிட்டு இருக்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க டெவலப்பர்ஸ் எல்லாமே. பார்க்கலாம், கடந்த 2 வருடமாக டெவலப்மெண்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்றதை செக் பண்ணி பார்க்கலாம் லான்ச் ஆனதுக்கு அப்புறம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட் ஷேர்ல 30% ஷாமியும் 30% சாம்சங்கும் எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக இன்னும் எப்படி போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஐரோப்பிய நிறுவனம் கூகுள் நிறுவனத்துக்கு 34,000 கோடியை ஃபைன் விதிச்சிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு இயங்குதளம், அதாவது ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ல ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து ஒரு சில மேனுஃபேக்சரர் கிட்ட வந்து அவங்க செய்ய வச்சதா வந்து சொல்றாங்க. அதாவது அவங்களுடைய ஓன் சர்ச் இன்ஜின் தான் யூஸ் பண்ணணும், அவங்களுடைய குரோம் ப்ரௌசர் கம்பல்சரி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றது போல பலவிதமான ரெஸ்ட்ரிக்ஷன் கட்டுப்பாடுகளை விதிச்சு வந்து அவங்க யூஸ் பண்ண வச்சதா சொல்லியிருக்காங்க. இது பலவிதமான கம்பெனிகளை வந்து ஒரு கட்டாயத்தோட வந்து பல விஷயங்களை வந்து செய்ய வச்சதா வந்து ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இதற்கான கேஸும் வந்து கடந்த 2 வருடமாக நடந்துட்டு இருந்தது. அதற்கான ஒரு முடிவாக இப்போ 34,000 கோடி வந்து ஃபைன் கட்ட சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக அவங்க ஓஎஸ்க்கு சார்ஜ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி சார்ஜ் பண்ணும்போது மொபைலுடைய காஸ்ட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓப்போவுடைய ரியல்மி 1 4 லட்சம் யூனிட் வந்து இந்தியாவில் செல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க 40 நாள்ல. நீங்க யாராச்சும் வாங்கியிருக்கீங்களா? கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இன்னும் வரக்கூடிய வாரங்களில் பில்ட் பண்ணக்கூடிய எல்லா விதமான ஆப் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்துலையுமே ஏஐ வந்து அதிகமாக நாங்கள் இன்டிகிரேட் பண்ணுவோம் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. ஹார்ட்வேர் பிளஸ் சாஃப்ட்வேர் இன்டெகிரேஷன்ஸ் இன்னும் அதிகமாக நம்ம ஏஐ பற்றி பார்க்கலாம் அப்படின்றது போல தான் சத்யா நெட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. வாட்ஸ்அப்பில் ஃபேக் நியூஸ் அதிகமாக தடுக்கிறதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸை வந்து மேற்கொண்டுட்டே இருக்காங்க. நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன் கடந்த வார பிரைம் நியூஸ்லையும். இப்போ அதற்காக ஒரு சில ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, நீங்கள் லிங்க்கை ஃபார்வர்ட் பண்ணும்போது அது சஸ்பீஷியஸ் லிங்காக இல்லையான்றது அங்கேயே மென்ஷன் ஆகிற வகையில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரதுக்கு டெஸ்டிங் வந்து போயிட்டு இருக்கிறத சொல்கிறாங்க. ஒருத்தர் ஒரு நாளைக்கு 5 ஃபார்வர்ட் மெசேஜஸ்க்கு மேலே அனுப்ப முடியாது அப்படின்றது போலையும் வந்து டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கிறத சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வரவேற்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மார்ஸ்க்கு அனுப்பப்பட்ட ரோபோட் கிட்ட இருந்து எந்த ஒரு புகைப்படமோ எந்த ஒரு கான்டாக்டும் வந்து நாசாக்கு வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்ட்ராம்க்கு அப்புறமாக. ஸோ அடுத்ததாக வந்து மேபி உங்க புதுசாக விட்டுறாங்களா இல்லை இதோடைய பயணங்கள் எப்படி போக போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மார்ஸ்க்கு ரிசர்ச் பண்றதுக்கு இது மிக முக்கியமான ஒரு கட்டமாக இருக்க போகுது. சாம்சங் அடுத்த வருட இறுதிக்குள்ளாக ஒரு ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போன், மடிக்கக்கூடிய வகையில் ஒரு ஸ்மார்ட் போனை வந்து லான்ச் பண்ணுவேன் அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. இதற்கான விலை $1,500 இருக்கக்கூடும் அப்படின்றது போலையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வேலை இது போல ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் ஆச்சுன்னா நீங்க வாங்குவீங்களா, இல்லை வாங்குறதுக்கான ஆசை உங்களுக்கு இருக்குமான்றதை சொல்லுங்க. வாட்ஸ்அப்ல வந்து இன்னொரு புது அப்டேட்ஸ் இப்போ வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டிக்கர்ஸையும் வந்து சீக்கிரமா பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்த உடனே வந்து மியூட்டும் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றது ஆப்ஷன்ஸ் போலாமே இருக்கு. ஸோ ஸ்டிக்கர்ஸ்க்காக யாராவது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 6 வந்து இப்போ அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து முன்னிருந்ததை விட இப்போ 2 மடங்கு வந்து இன்னும் கொஞ்சம் பலம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற போலையும் சொல்லியிருக்காங்க. இன்னும் பல விதமான ஃபீச்சர்ஸும் இருக்கும். டெடிகேட்டான வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாமே அந்த டீடைல்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிஎஸ்என்எல் இப்போ $19 ஒரு புது பிளானை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிளானில் உங்களுக்கு 58 நாட்கள் வேலிடிட்டி. நீங்கள் கால் பண்ணக்கூடிய லோக்கல், அதாவது வந்து உங்களுடைய பிஎஸ்என்எல் டு பிஎஸ்என்எல் காலுக்கு வெறும் 15 பைசாவும் மற்ற நெட்வொர்க்கும் 35 பைசாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போல ஆஃபர்ஸ் எல்லாம் நார்மலான டேஸில் வந்திருந்தா எல்லாருமே பிஎஸ்என்எல் விட்டு மாறி இருக்க மாட்டாங்கன்றதா என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வியாழன் கோளுக்கு இன்னும் 12 நிலவுகள் வந்து அதிகமாக இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஜூபிட்டருக்கு இன்னும் 12 மூன்ஸ் எக்ஸ்ட்ராவா வந்து இருக்கிறதா வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஓவராலாக ஜூபிட்டருக்கு எத்தனை மூன் தான் இருக்குன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இது வரைக்கும் 79 நிலா இருக்கிறதா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் இன்னும் அதிகமாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதுதான் இருக்கிறதுல ரொம்ப பழமையான மிகப்பெரிய கிரகம் அப்படின்னே சொல்லலாம். ஷாமியோடைய சப் பிராண்ட் கிட்ட இருந்து லான்ச் ஆன அமேஸ்ஃபிட் இது போல பல விதமான ஃபிட்னஸ் பேண்ட் வந்து இப்போ அஃபிஷியலாக வந்து இந்தியாலையும் வந்து லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 24ஆம் தேதியிலிருந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க என்ன ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லி. அமேஸ்ஃபிட் தான். ஸோ இது போல வாட்சஸ் சீக்கிரமா இந்தியாலேயே வந்து லான்ச் ஆகும். நான் அதற்கு முன்னாடி ரிவ்யூவும் வந்து உங்களுக்கு சீக்கிரமா நான் அப்லோட் பண்றேன். நெட்ஃபிளிக்ஸ் உடைய fast.com நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க. இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்றதுக்கு இந்த வெப்சைட்ல இப்போ நீங்க டவுன்லோட் ஸ்பீட் மட்டும் கிடையாது, அப்லோட் ஸ்பீடும் என்னன்றதை பார்க்கலாம், பேண்ட்வித் என்னன்றதையும் நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஏற்கனவே ட்விட்டர்ல இதை வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் அவங்களுடைய ஸ்கிரீன்ஷாட்டும் ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீட் எவ்வளவு இருக்கு, நீங்க ஜியோ யூஸ் பண்ணாலும் சரி, பிரைவேட்டான ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணாலும் சரி, என்ன ப்ராட்பேண்ட் என்ன கனெக்ஷன் எவ்வளவு ஸ்பீட் அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மற்றவங்க எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் எந்த ஊர் அப்படின்றதும் போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஃபேஸ்புக் தரப்புல இருந்து அத்தேனா அப்படின்ற ஒரு இன்டர்நெட் சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்நெட் குறைவாக இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே இந்த சேட்டலைட் மூலமா அவங்க இன்டர்நெட்டை வந்து கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சிகள் இருக்கும் அப்படின்றத போல நம்புறாங்க. இது ஃபேஸ்புக் மட்டும் கிடையாது, இன்னும் இது போல பல நிறுவனங்களும் வந்து இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. கூகுளும் இருக்கு, அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் மூலியமா தயார் பண்றதுக்கும் இருக்கு. சாஃப்ட் பேங்க்கும் ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மேற்கொண்டு இருக்காங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து இன்டர்நெட்டை வந்து இன்னும் அஃபோர்டபுளாக கொடுக்க போறாங்க, கவரேஜஸ் வந்து அதிகமாக கிடைக்க போகுதுன்னு சொல்லி. நாசா தரப்புல வந்து ஒரு புது ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதை வந்து இன்னும் சூரிய மண்டலத்துக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டும் வந்து அருகில் போகாத அளவுக்கு இது வந்து நாங்கள் கொண்டு போக போறோம்னு சொல்றாங்க. சூரியனுடைய மண்டலத்தை வந்து இன்னும் அதிகமாக ஆராய்ச்சி பண்றதுக்கு இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து உதவும் அப்படின்ற வகையில் அவங்க நம்புறாங்க.
இன்றைய தமிழ் டெக் செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய இரண்டாவது சேனல் தமிழ் செல்வன் சேனலில் இன்று இரவு உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு லைவ் செஷன்ஸ் காத்துட்டு இருக்கு. ஸோ மறக்காதீங்க, நீங்கள் அந்த பிளாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் என்னோட லைவ்ல சேட் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த லைவ் செஷனில் நீங்கள் மிஸ் பண்ணாம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இன்று இரவு 7:30 மணிக்கு மறக்காதீங்க. இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைய செய்திகளில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச செய்தி எதுன்றதை கீழே மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.